ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாத்துக்கறி 1 கிலோ எடுத்திருக்கேன். அது தயிர், மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அதை பெரட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும்ன்ட்டு 4 தடவை நல்லா 5 தடவை நல்லா அலசிட்டிங்கன்னா கவிச்செல்லாம் போயிடும். சூப்பராக இருக்கும். வறுத்து அரைக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, இது பட்டை சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு. நான் ரொம்ப காரமாக இருக்கணும்னு கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2. இதை நல்லா வணக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு சிறிதளவு இதெல்லாம் போட்டு வணக்கி அரைச்சிக்கணும். இதெல்லாம் நல்லா வணக்கி அரைச்சிடணும். சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு கொஞ்சம் சிறிதளவு போட்டால் போதும், ரொம்ப இனிக்கும். தேங்காய் சிறிதளவு போட்டுக்கணும். நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி விட்டதுக்கப்புறம் கறியை பாருங்கள், அலசி வச்சுருக்கேன். கறி நல்லா அலசிட்டோம்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். இதை எடுத்து போட்டு நல்லா வணக்கணும். நல்லா கறி வணங்கிட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு எல்லாம் கொட்டி நல்லா வணக்கணும். ரெட் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது பாருங்கள், அரைச்ச விழுது, தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சிருக்கோம்ல, இதை கொட்டி நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு தண்ணி கரெக்டாக ஊற்றணும். ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. கரெக்டாக கறி முழுக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சோண்டு ஒரு அரை சொம்பு ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி வச்சு இறக்கணும்னா வாத்துக்கறி ரெடியாக இருக்கும்.